ஆண்ட்ரூ அகாடமிஸ்ல படிச்சேன். சார் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் பாஸ் பண்ணதுக்கு காரணம் முக்கியமான காரணம்னா அது சாரு ப்ளஸ் மேடம். எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு கிளாஸ் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் நெறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு நெறைய அகாடமில படிச்சிருக்காங்க. ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் யாருமே வந்து இந்த அளவுக்கு கோச்சிங் குடுப்பாங்கன்னு நான் நெனச்சே பார்க்கல. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். நான் சுத்தமா படிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்தேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நான் நீங்க கிடையாது. நான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளாஸ் நான் சரியா வரல, அட்டெண்ட் பண்ணல. நான் வந்து இது ஒரு இதுவா எடுத்துக்காம நான் எழுதுனதுனால நான் ஃபெயில் ஆயிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட்ல நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன். அவ்ளோ எஃபோர்ட் சார் போட்டாங்க. நிஜமா சொல்லப்போனா சார் மாரி ஒருத்தவங்க கிளாஸ் எடுப்பாங்களா? எனக்கு தெரியவே தெரியல. யாருமே என்ன பொறுத்தளவுக்கு இந்த அகாடமில வந்து நான் கண்ண மூடிட்டு சொல்லுவேன், "நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க பாஸ் 100% நீங்க பாஸ்" அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம போடுற எஃபோர்ட்ட விட அவரு நெறைய எஃபோர்ட் போடுவாங்க. அவங்க வந்து 24x7ன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நீங்க எப்போ நீங்க மிட் நைட் 12:00 எப்ப நீங்க கொஷின் கேட்டாலும், உடனே ஆன்சர் வரும். அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு நாளும் சார் நம்ம டவுட் கேட்டா கூட முடியாது, டிலே பண்ண மாட்டாங்க. உடனே சொல்லி தருவாங்க. நம்ம எந்த டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நம்ம எப்போ கொஸ்டின் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க பாஸ் பண்ணணுமா, கண்ண மூடின்னு நீங்க ஆண்ட்ரூ அகாடமில ஜாயின் பண்ணுங்க. அஜித் சார் மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஜாயின் பண்ணா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். நான்லாம் வந்து பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைம் நான் நெனச்சிருக்கேன். பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஹோப் இல்லாதபோது, சார் நல்லா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க எக்ஸாம் எழுதுங்க. நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷன் குடுத்து, நம்மளால முடியாதுன்றத முடிச்சு காட்டுறாரு அஜித் சார். அத விட பெஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் டைம்ல ஒரு பிரேயர் மீட்டிங் வைப்பாங்க. சொல்லவே முடியாது. ஏசப்பாவே நம்ம கூட வந்து உட்காந்து எழுதுற மாரி இருக்கும் அந்த எக்ஸாம்ல. நான் வந்து ஹிந்து தான். ஆனா வந்து நான் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சேன். நம்பிக்கை வச்சு நான் அந்த ப்ரேயர் பண்ணேன். அவரும் நம்பளுக்காக எஃபோர்ட் போட்டு வாரம் வாரம் ஃப்ரைடே ஆனா எக்ஸாம் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கோ, ரிசல்ட் வர ஸ்டூடெண்ட்டுக்கோ அவ்ளோ எஃபோர்ட் போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர்ல கலந்துக்குங்க. கண்டிப்பா சொல்றேன் நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. ஏசப்பா எல்லார் கூடயுமே இருப்பாரு. நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க கண்ண மூடின்னு வந்து ஆண்ட்ரூ சார் கிட்ட ஜாயின் பண்ணுங்க. நீங்க பாஸ் பண்ணுவீங்க. தேங்க் யூ சார்.